ஹாய்! இன்னைக்கு சூப்பரான பேபி ஃபுட் பார்க்கலாமா? இது 6 மந்த் பேபிலேருந்தே குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது வந்து செய்றது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க வேற எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில 1/4 பங்கு அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க எல்லா அரிசியிலுமே செய்யலாம். கருப்பு கவுனியில கூட செய்யுங்க. சூப்பரா இருக்கும். அது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டீங்கன்னா, சூப்பரா வந்து வெந்து வந்துரும். இத வந்து ஒரு 2 முறை வந்து அலசி எடுத்துக்கலாம். ஒரு 2 முறை அலசிட்டு இத வந்து நான் ஊற வச்சுற போறேன். நம்ம வந்து அதுக்குள்ள காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நான் என்ன சமைச்சாலும் பாப்பா வந்து என் கூடவே இருந்து அவளும் பார்த்து விளையாடிட்டு இருப்பா. இப்போ வந்து காய்கறிலாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்க்கவே பிளேட்டே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கா. இதில எல்லா சத்துமே வந்து பாப்பாவுக்கு நல்லா போகும். ரொம்ப வந்து பிடிக்கும் பாப்பாவுக்குமே. ஃபுட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து நம்ம சாம்பார் சாதம் செய்வோம் இல்லையா? அதே தான். பட் இது வந்து பாப்பாவுக்கு வந்து காரம்லாம் கம்மி பண்ணி போட போறோம். இதுக்கு வந்து நான் என்னலாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு 3 சின்ன வெங்காயம், அப்புறம் கறிவேப்பிலை, 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ப்ரக்கோலி, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணீல போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாம் தான் போட்டு செய்ய போறேன் நான். ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, அதில சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துட்டு, கறிவேப்பிலை, பூண்டும் அதிலேயே சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போறோம். இது பாப்பாக்குலாம் குடுக்குறதுனால, இத நீங்க பச்சை மொளகா அதெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ நீங்க ஒரு 6 மந்த் பேபிலேருந்து குடுக்க போறீங்க அப்டின்னா வந்து காய்கறி எல்லாமே வந்து துருவி சேர்த்துக்கோங்க. பாப்பாக்குலாம் வந்து மென்னு சாப்பிட மாட்டாங்க இல்லையா? பல் இருக்காதுல்ல. ஸோ அதனால துருவி சேர்த்துட்டீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துரும். பாப்பாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் காய்கறிலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில வந்து நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் தான் சேர்க்க போறோம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம குக்கர்ல தான் செஞ்சிருக்கேன். இதில வந்து அரிசி நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து தண்ணி இருத்துட்டு, அதிலேயே வந்து நல்ல தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. நான் வந்து டேப் வாட்டர்ல ஊற வச்சிருந்தேன். இப்போ வந்து நல்ல வாட்டர் போட்டு ஊத்திக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்திருந்தேன் இல்லையா? அதுக்கு வந்து 3 கப் சேர்த்துக்கிறேன். நீங்க குழச்சி வேக வைக்க போறீங்க அப்படின்னா, ஒரு 4 டம்ளர் கூட தண்ணி ஊத்திக்கோங்க. இத நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு, ஒரு 4 விசில் வைக்க போறேன். காய்கறிலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்துரும். அப்புறம் விசில்லாம் நல்லா அடங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அடிலாம் பிடிக்காம ரொம்ப சூப்பரா குழஞ்சு வெந்திருக்கும். காய்கறி எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இது பெரியவங்க கூட சாப்பிடலாம். அவ்ளோ நல்லாருக்கும். எங்க பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி எல்லா காய்கறியுமே சேர்த்து போட்டு செஞ்சு குடுத்துருவேன். அவ சூடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறமா சூடா இல்லன்னு தெரிஞ்சதும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. உங்க வீட்ல என்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் போட்டு கூட செய்யலாம். சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான பேபி ஃபுட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வரும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.